காட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நான் வந்து 2 நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஜாங்கிரி வந்து எனக்கு சரியாக வரல. இப்போ வந்து இதை நான் கரெக்டாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், கரெக்டான அளவோடு இப்போ நான் எடுக்கிறேன். நான் 1 டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன். இதை பாருங்கள், ஊறிச்சு, கழுவி எடுத்துக்கணும். இதில் 1 டீஸ்பூன் அரிசி போட்டிருக்கேன். பச்சரிசியும் உளுந்து, 1 டம்ளர் உளுந்துக்கு 1 டீஸ்பூன் பச்சரிசி போட்டு ஊற வச்சுட்டோம் 1 மணி நேரம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். 100 கிராம் உளுந்துக்கு 100 கிராம் ஈக்குவலாக கார்ன்ஃப்ளவர் போட போகிறோம். இப்போ சர்க்கரை பார்த்திங்கன்னா நான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். 1/2 கிலோ சர்க்கரை போட்டு அது மேலே சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சிக்கலாம். அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ பிசு பதம் வரைக்கும் காய வச்சுக்கலாம். பாருங்கள், இது நல்லா அப்படியே திக்காக பிசுப்பாகிடுச்சு. பாருங்கள், அந்த நுரை பொங்கி அதுவும் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ இறக்கலாம். பாருங்கள், உளுந்து அரைச்சிட்டோம். விழுது இல்லைங்களா, பாருங்கள், பஞ்சு மாதிரி விழுது பாருங்கள். நம்ம 1 டம்ளர் உளுந்து போட்டிருக்கோம். அதே டம்ளரில் கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கோம். இப்போ கார்ன்ஃப்ளவர் போட்டதுக்கப்புறம் நல்லா கட்டி இல்லாமல் இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவை. மாவை இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் கார்ன்ஃப்ளவர் போட்டதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்ச உடனே இப்போ இதில் கலர் பவுடர் போட்டுக்கலாம். பட் கலர் பவுடர் பார்த்திங்கன்னா நம்ம கலர் பவுடர் போட்டுட்டோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக வருமா அவங்க? அது எங்கள் ஒன்று சேருது என்னன்னு தெரியலையா. பாருங்க, சூப்பராக போட்ட ஷேப்லாம் கரெக்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஒரு பக்கம் வந்துடுச்சு, அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் அதான் இருக்குது, சாஃப்டாக இருக்கக்கூடாதான், அப்போ தான் நல்லா போடணும். போட்டதே கொஞ்சம் பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. என்னென்னா நம்ம கொஞ்சம் அந்த ஹோல்ஸ் வந்து போட்டோம் இல்லைங்களா கவரில், எனக்கு அது துணியில் எப்படி போட தெரில. கவரில் போட்டதால் கொஞ்சம் பெரிய சைஸாக வந்திருக்கு. ஆனால் பரவாயில்லைங்க, சூப்பராக வந்திருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 5 எடுத்துட்டோம். இப்போ நம்ம மினி ஜிலேபியாகவே போட்டுறோம். என்ன போகிற சூடாக மாவு காலு. பாருங்க, ஜீரா சூடாகிடுச்சு. நம்ம போட்டுக்கிற ஜிலேபி தான் சூடாக இருக்குது. இப்போ அந்த ஜீராவில் போட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். சரி, தண்ணி கொஞ்சம் இது கூட. நம்மளோட ஜாங்கிரி வந்து சூப்பராகவே வந்திருக்கு. பாருங்க, ஃபஸ்ட் டைம் போடுறோம். ஷேப்பும் ஓரளவுக்கு நல்லா தான் வந்துருக்கு. நான் அந்த ஹோல்ஸ் மட்டும் சின்னதாக போட்டுருந்தேன், சூப்பராக வந்துருக்குங்க. நல்லா சாஃப்டாக உள்ள ஜூஸியாக நல்லா தான் இருக்குது. அந்த பாகு உள்ளே இருக்குது. இப்போ அந்த எனக்கு அப்போ செஞ்சதோடு இப்போ நிறைய வந்திருக்குங்க பாருங்கள். இதுலேயும் போட்டிருக்கோம். இப்போ அது 100 டம்ளருக்கு இப்போ இதில் ஒரு 12 8 12 அதில் ஒரு 12 போட்டிருக்கேன். 25, இன்னும் ஒரு 20 வரும். இன்னொரு கவர். 1 டம்ளர் உளுந்து, 1 டம்ளர் கார்னு, 1 டீஸ்பூன் அரிசி, பச்சரிசி, இது 3 தாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 40 ஜாங்கிரி வந்திருக்குங்க. இது பெரிய சைஸு, அது சின்ன சைஸில் 40. கொஞ்சம் இது பெரிய சைஸ் போட்டோம் இல்லையா, ஒரே சைஸாக போட்டோம்னா 50 ஜாங்கிரி கிடைக்கும். 100 150 செஞ்சால் நம்ம தீபாவளி சிறப்பாக கொண்டாடலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த டைம் தீபாவளிக்கு நாங்கள் ஜாங்கிரி செய்ய போகிறோம். ஏன்னா சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது. தீபாவளிக்கு முன்னாடியே கொஞ்சமாக செஞ்சு பார்த்தோம்னா அப்போ நம்ம சூப்பராக செஞ்சிடலாம். அதுக்காக தான் இது. ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
ஏதாவது வேறு எப்படி செய்யணும்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள்.